Branch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். SIR வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களை சேர்க்கும் பணியில் தேர்தல் ஆணையம் தீவிரம். 2 நாட்கள் நடைபெற்ற சிறப்பு முகாம்களில் 4,42,000 பேர் விண்ணப்பம். இலங்கை கடற்படையினரின் கைது நடவடிக்கையால் மீனவர்களின் வாழ்வாதாரத்தில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். திமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்கள் குறித்து அதிமுக ஆட்சியில் விசாரணை நடத்தப்படும் என EPS எச்சரிக்கை. ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாளாக உயர்த்த மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என உறுதி. திமுகவுடன் கூட்டணி வைப்பீர்களா என தினகரனிடம் கேட்ட செய்தியாளர்கள் பதில் கூறாமல் புன்னகையுடன் சென்றுவிட்ட டிடிவி. மலேசியாவில் இருந்து திரும்பிய விஜய் விமான நிலையத்தில் இடறி விழுந்ததால் பரபரப்பு. விஜய் கார் விபத்தில் சிக்கியதால் இண்டிகேட்டர் சேதம் அடைந்ததாகவும் தகவல். இனி விரிவான செய்திகள். SIR வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களை சேர்க்க நடைபெற்ற முகாம்களில் 4.42 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். SIR எனப்படும் வரைவு வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் தமிழகத்திற்கான SIR வரைவு வாக்காளர் பட்டியலில் சுமார் 98 லட்சம் பேர் நீக்கப்பட்டனர். இது கடுமையான விமர்சனங்களை எழுப்பியுள்ள நிலையில் விடுபட்டவர்களை சேர்க்க 2 நாட்கள் முகாம்கள் நடைபெற்றன. 75,000 வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற முகாம்களில் 4.42 லட்சம் பேர் புதிதாக விண்ணப்பித்துள்ளனர். சனிக்கிழமை ஒரே நாளில் 2.56 லட்சம் பேர் விண்ணப்பித்தனர். பட்டியலில் ஆட்சேபனையை தெரிவித்து 4,741 பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர். ஜனவரியில் மீண்டும் 2 நாட்கள் முகாம்கள் நடைபெற உள்ளன. ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை கடற்படையினரின் கைது நடவடிக்கையால் மீனவர்களின் வாழ்வாதாரத்தில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சியில் ஊழல் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டிய EPS அதிமுக ஆட்சி அமைந்ததும் அது குறித்து விசாரணை நடத்தப்படும் என எச்சரித்துள்ளார். செங்கல்பட்டு தையூரில் பரப்புரை மேற்கொண்ட அவர் 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாளாக உயர்த்த மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என உறுதியளித்துள்ளார். இளைஞர்களின் செல்வாக்கை இழந்ததால் திமுக அரசு மீண்டும் லேப்டாப் திட்டத்தை கையில் எடுத்துள்ளதாகவும் EPS விமர்சித்துள்ளார். மேலும் கடன் வாங்குவதில் முதல் மாநிலமாக தமிழகம் உள்ளது என்றும் EPS விமர்சித்துள்ளார். EPS தலைமையை ஒருபோதும் ஏற்க முடியாது என டிடிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். இதனால் அவர் எந்த கூட்டணிக்கு செல்கிறார் என்பது குறித்த கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் திமுக கூட்டணி பக்கம் டிடிவி தினகரனின் பார்வை திரும்பியுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து டிடிவி தினகரனிடமே செய்தியாளர்கள் நேரடியாக கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர் பதில் அளிக்காமல் புன்னகையுடன் சென்றுவிட்டார். தனக்கும் தீபத்திற்கும் என்ன பொருத்தம் என்றே தெரியவில்லை என நீதிபதி GR சுவாமிநாதன் கேட்டுள்ளார். நூல் வெளியீட்டு விழா ஒன்றில் பேசிய அவர் குத்துவிளக்கு ஏற்ற தனக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியதுடன் அதற்காக ஏமாற்றம் அடைந்ததாகவும் தெரிவித்தார். ஆனால் தீபம் ஏற்றக்கூடிய நாள் வரும் என தான் நம்புவதாகவும் அவர் பேசியுள்ளார். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என அவர் உத்தரவிட்டதற்கு எதிராக வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் நீதிபதி GR சுவாமிநாதன் இவ்வாறு கூறியுள்ளார். பல்லடம் அருகே இன்று திமுக மகளிர் மாநாடு நடைபெறுகிறது. திமுக MP கனிமொழி தலைமையில் நடைபெற உள்ள இந்த மாநாட்டிற்கு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதில் 1,50,000 பேர் கலந்து கொள்ள உள்ளதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் இந்த மாநாட்டில் பங்கேற்று உரை நிகழ்த்த உள்ளார். ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவை முடித்துவிட்டு மலேசியாவில் இருந்து சென்னை திரும்பிய நடிகர் விஜய்க்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தனி விமானம் மூலம் மலேசியாவில் இருந்து சென்னை திரும்பிய அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட போது திடீரென தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது நடிகர் விஜய் இடறி விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. அவரை பாதுகாவலர்கள் கைத்தாங்கலாக தூக்கி காரில் ஏற்றி பத்திரமாக அனுப்பி வைத்தனர். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.
பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.